ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் தான் சேஞ்ச் ஆகணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்பர் 1 ஆட்சி அதிகாரத்துக்கு முதலமைச்சரோ அல்லது சென்ட்ரல்னா பிரைம் மினிஸ்டரோ அவன் யோக்கியனா இருக்கிறங்கிற எண்ணம் வந்துட்டாலே அதிகாரி சரியா இருக்கும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி பேசினாங்க. அதுல பிஜேபியோடைய தலையீடும் இருந்தது அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. அதை வெளிப்படையா சொல்லியிருக்கமா, திருமாவளவன் சொன்னாரு கரெக்டா. இது ஒன்றும் திமுக மறுத்திருக்கா, அதிமுக மறுத்திருக்கா? அப்புறம் உங்களுக்கே சந்தேகம் வருது. ஒருவேளை அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா, சேர்ந்திருந்தா 2 பேரும் சேர்ந்தாலே 108 இல்ல, கணக்கே தெரியாதாமா. அதனாலதானே ஆட்சிக்கு வர முடியல. உள்ள பிறந்த உடனே எப்ப சாக போகுதுன்னு கேட்பீங்க. ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? ஆட்சி அதிகாரம் வந்து 10 நாள் ஆகல, இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல. இந்த 5 வருஷமா எங்க போனீங்க? 10.5 லட்சம் கோடி கடை வச்சுட்டு போகும்போது தூங்குனீங்களே, ஏன் திருந்தவே மாட்டீங்களா? அயோக்கியனை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒருத்த வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான் ஏன் அப்படி கேட்பீங்களா? காங்கிரஸ் சரி, விசிகே சரி, IUML எல்லாரும் வந்து விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இப்ப திமுக வந்து என்ன மனநிலைக்கு வந்திருக்குன்னா, கூட்டணி எல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்மளால தனிச்சே ஆட்சி அமைக்க முடியும்னு கனிமொழி பேசியிருக்காங்க. திமுக 57 இருந்து இன்னைக்கு வரல ஒரு தேர்தலில் தனியா நின்றுக்கா? போய் கனிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எந்த காலத்திலையும் தனியா நின்னதே கிடையாது. நின்று இருந்தாலும் இதை பத்தி பேச உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, ஆண்மை இருந்தா ஒரு தேர்தல் நின்றுங்க, அப்புறம் பேசுங்க. எதிர்காலத்துல திரும்பி வர்றதில்ல. உங்க கதை முடிஞ்சு போச்சு. உங்க பாணிக்கு புரியுற மாதிரி சொன்னா ஓம் தஸ்ன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அதிமுக உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, அது வெறும் உடைஞ்சுதான் போயிருக்கு. திமுக செதற போகுது. ஸ்டாலினுடைய அண்ணன் பொண்ணு எங்க சேர்ந்துருச்சு அன்னைக்கு காலையில. அபிஷியலா அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. நிச்சயமா திமுகவுக்கு போனா மந்திரி ஆக்கிடுவாங்க. திமுகவுக்கு வந்து என்ன அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னு தெரியலையா? ஸ்டாலின் அவர்களே வந்து எல்லாரையும் கேக்குறாங்க. நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஐயோ, நான் என்ன பண்றது? தாரா தாரா வந்தாரான்னு பாட்டு பாடுறத வழி இல்லை. நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஊதாரி ஆட்சியில என்ன நடந்து தெரியலீங்க. லிமிட்டுக்கு உட்பட்டு தான் கடனை வாங்கி இருக்கோம். வாங்குனீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. சும்மா லிமிட் ஆகுது. வாங்குனீங்களா? எதுக்கு வாங்குனீங்க? விஜய் அலை வந்து இந்தியா முழுக்க வீசுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி மக்கள் கூட நினைக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுடைய அலை அங்கேயும் வீச தொடங்கி இருக்கு. நான் அந்த அலை இது வலையெல்லாம் சொல்ல மாட்டேன். அலைனா உங்களுக்கு தெரியாம சொல்லிக்கணும். அலைனா வரும், திரும்பி உள்ள போயிடும். இது திரும்பி போகாது, நிலைக்கும். அதனால அது அலை அல்ல. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நாடே சந்தோஷமா இருக்கு, நான் இருக்க கூடாதா? இல்ல, அதுதான் நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே நடந்திருக்கு. அதுக்காக குறியீட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. கணிப்பு சரியா இருக்கும் போது அதைத்தான் சொன்னீங்க. சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு இப்ப படிக்கிற மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க ஆள நினைச்சீங்கன்னா என் கதி ரொம்ப மோசம். எப்படி இருக்கு? காங்கிரஸ் வந்து 59 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கும் என்பது மகிழ்ச்சி தான். எல்லாம் ஊர்ல 420 120 மட்டும் தான் இருக்கணுமா? நல்ல வெள்ளம் வரக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் இப்படி ஆயிட்டீங்க? புரியலையே. காங்கிரஸ் ஆட்சியில காமராஜர் மட்டும் இல்ல, நீங்க ஆரம்பத்தில் எடுத்துங்க. ஓமாந்தூரார், அடுத்து குமாரசாமி ராஜா, அடுத்து ராஜாஜி, அடுத்து காமராஜர்லாம் முதல் மந்திரி இருந்தாங்கல்ல. அவங்க மேலாம் இன்னைக்கு வரலாத ஒரு ஊழல் புகார் உண்டா? அவங்க மேல மட்டுமல்ல, அவங்க அமைச்சரவையில் இருந்தவங்க மேல இன்னைக்கு வரல ஏதாவது உண்டா? அதுக்கப்புறம் வந்தாலும் எப்படி நாரி போச்சுன்னு தெரியுது இல்ல. திரும்ப அந்த மாதிரி நல்ல ஆட்சி வர்றதுக்கு ஒரு துவக்கம் வந்தா ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? எனக்கு கஷ்டம் இல்ல. பின்ன ஏன் அதுக்காக மகிழ்ச்சியெல்லாம் சொல்லணும். மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு, விடியல் வந்திருக்குன்னு சொல்லணும். நீங்க அப்பதானே கரெக்ட். நல்ல சூழல் தான் வந்திருக்கு. கூட்டணி ஆட்சி தமிழகத்துல வந்திருக்கு, எங்களுக்கும் சந்தோஷம். அப்படி சொல்லுங்க. அப்படியே நடந்திருக்கே அப்படின்னு நானும் சந்தோஷமா தான் கேட்கிறேன். இப்பதான் கரெக்டா வர்றீங்க. முதல்ல அப்படியே ஊடகமாலாம் சொன்னீங்க. இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய துறைகள், சுற்றுலாத்துறை ஒண்ணு, உயர்கல்வித்துறை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அப்போ அது சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நிறைய விஷயங்களை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப டூரிசமா வந்து பார்க்கும்போது தமிழ்நாடே வந்து சுற்றுலா மையமாக மாற்ற போறோம் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அது வருவாய் அதிகம் வரக்கூடிய ஒரு துறை கூட. ஸோ இதுல காங்கிரஸ்க்கு இந்த துறைகள் கிடைச்சது எப்படி இருக்கு? இங்கே உங்களை போல ஆட்கள் என்னன்னு கேட்டா, நீங்க குழம்புறத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்களை ஏன் குழப்புறீங்க? ஒரு ஆட்சி எந்த துறை எது வேணாலும் இருக்கட்டும், குறைந்தபட்சம் அந்த ஆட்சியில் முதல் மந்திரி அமைச்சர்கள் நேர்மையாகவும் யோக்கியனாகவும் தப்பு பண்ணாலும் இருக்கிறதா ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் என்ன விளைவுகளும் போக போக தான் இருக்கும். புள்ள பிறந்த உடனே எப்ப சாக போகுதுன்னு கேட்பீங்க? ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? ஆட்சி அதிகாரம் வந்து 10 நாள் ஆகல, இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல? இந்த 5 வருஷமா எங்க போனீங்க நீங்கெல்லாம்? 5 வருஷம் ஆட்சியில் நடந்துச்சுல்ல? அப்போ வருமானம் சுற்றுலாவில் நிறைய வந்திருக்கணும், வந்துச்சா? எவ்வளவு வந்துச்சு? அப்ப கேட்டீங்களா? ஒன்னும் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப கேட்க 10.5 முடியல, லட்சம் இப்ப கோடி கேட்க கடை. முடியுது. 10.5 லட்சம் கோடி கடை வச்சுட்டு போகலாம் தூங்குனீங்களே, திருந்தவே மாட்டீங்களா? அயோக்கியனை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒருத்த வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான் ஏன் அப்படி கேட்பீங்களா? நான்லாம் கிராமத்துக்காரன், நல்ல வேட்டி கட்டலைன்னாலும் துண்டு கட்டிட்டு வந்தாலும் யோகியன்னா வணக்கம்னு சொல்லி பழகிட்டோம். பெரிய காரில் வந்தாலும் கிருமில வந்தாலும் போடா அப்படின்னு பேசியே பழகிட்டோம். ஆனா இங்க மெட்ராஸ் வேற மாதிரி இல்ல இருக்கு. நல்லவனை கேவலப்படுத்துறீங்க, அயோக்கியர்கள்லாம் பாராட்டுறீங்க. ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நாங்க பேசின வரைக்கும் சொன்னாங்க. அப்ப அதிகாரிகளை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் தானா? இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்பர் 1 ஆட்சி அதிகாரம் இருக்க முதலமைச்சரோ அல்லது சென்ட்ரல்னா பிரைம் மினிஸ்டரோ அவன் யோக்கியனா இருக்கிற எண்ணம் வந்துட்டாலே அதிகாரி சரியா இருக்கும். நீ 1 நம்பரே ஊர்ல இருக்க எல்லா அநியாயம் பண்ணுவீங்க, கீழே அதிகாரி இன்னும் அதை விட அதிகமா தான் பண்ணுவான். இதான் ரொம்ப சிம்பிள் ரீசன். நீங்க கடந்த காலத்துல பாருங்க, ஒண்ணும் தெரியும். உங்களை போன்றவங்களுக்கு தெரியாது ஒண்ணு சொல்றேனே. ஓமாந்துரா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளியூர் டூர் போயிட்டு வர்றார். நைட்டு வந்து வீட்டுல இறங்குற போது அவர் வந்த கார்ல பின்னால் வந்து ஒரு பலாப்பழத்தை தான் எடுத்து வர்றான் டிரைவர். இது ஏதுப்பான்னு கேட்கிறாரு. மத்தியானம் சாப்பிடும் போது அங்கே பலாப்பழம் வச்சாங்களே, அது நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக அவங்க பலாப்பழம் எடுத்து வச்சாங்க. அப்படியே நெல்லு. அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு காசு எவ்வளவு? அந்த காசை எடுத்து கொடுத்து இந்த பலாப்பழத்தை அங்கேயே கொடுத்துட்டு வாங்கிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு வேலை, இல்லைன்னா போயிருந்தார். அப்புறம் அடுத்த அவன் தப்பு பண்ணுவானா? ஆனா ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோடனே முட்டா பேர டிக்கில இவ்வளவு இடம் இருக்குல்ல, இன்னும் 4 எடுத்து வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்களையே பார்த்து பார்த்து பழகி போயிட்டவங்களுக்கு அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல அது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படின்னு சொல்ல. சுலபம் இல்லைன்னாக்க நேர்மையாளருக்கு சுலபம் தான், நேர்மை தவறிகளுக்கு சுலபம் இல்லை. நான் யோக்கியன தான் திருடி பிறரை நம்பான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யோக்கியமா இருக்கிறான்னு சொன்னா கீழே இருக்க ஒழுங்கா இருப்பான். வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீடு எடுத்துக்குவோம். இப்ப என் பசங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு சாதாரணமா போயிட்டு வர்றாங்க. நான் இது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வேற வழி இல்லை. அவர்கள் இந்த பசங்களுக்கு போதை பழக்கம் கூட இல்லை, ஒரு சாதாரண சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கூட இல்லை. யாரை விட்ட கூட குடிக்காதுன்னு சொல்லல, பீடி பிடிக்காதுன்னு சொல்லல. ஒரே காரணம், சின்ன வயசுல இருந்து அவனுக்கு அப்பா அம்மா தானே முதல்ல வழிகாட்டி. அவன் சின்ன வயதுல இருந்து எங்க அப்பாவை இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த நினைப்பு அவனை நேரா இருக்கு. நான் அவனை போய் கண்டிக்கவே இல்லை. ஆனா நான் அவனுக்கு முன்னாலே எல்லா தப்பும் பண்ணேன்னு வச்சுங்க, அவன் 10 பேர் கூட சேர்ந்து பண்ணுவான். இது குடும்பத்துக்கு எப்படியோ அது நாட்டுக்கும் அப்படித்தான். ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் இவர்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் வந்து விட்டாலே கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு தவறு செய்வதற்கு அவர்களே கூச்சப்படுவார்கள். ஆனா நீங்க எல்லா தப்பும் பண்ணுவீங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை கோயத்து கூட போயிட்டு வருவீங்க, எதுக்கியா மந்திரியா இருந்து போறேன்னு கேட்டா அதெல்லாம் கேட்க கூடாதுங்க. அப்ப கீழே இருக்க அதிகாரி அவனும் வேற மாதிரி தான் போவான். அதாவது விஜய் அவர்கள் வந்தா தங்களுடைய ஊழல் எல்லாமே வந்து அம்பலப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அந்த 108 சீட் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்கும் போது கூட்டணி எல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலங்கிற ஸ்டேஜ்லயே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி பேசினாங்க. அதுல பிஜேபியோடைய தலையீடும் இருந்தது அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. நீங்களும் அதை கேள்வி வெளிப்படையா சொல்லியிருக்கமா? திருமாவளவன் சொன்னாரு, கரெக்டா? நீங்க சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம், அது கூட சந்தேகம் வரும். திமுக தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் நெருக்கமான ஒரு தலைவர் திருமாவளவன். நடந்ததை பச்சையா சொல்லிட்டாரா? என்னையும் கூப்பிட்டு ஆட்சி பண்ணாங்க, நான் கொஞ்சம் தயங்கினேன், அதுக்கப்புறம் நீயே கூட முதல் மந்திரியா இருந்தா நாங்க 2 பேரும் ஆதரிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி போனாய் மக்களுக்கு நம்ம மேல கோபம் வரும்னு சொன்னேன், பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரா? இது ஒன்றும் திமுக மறுத்து இருக்கா? அதிமுக மறுத்து இருக்கா? இல்ல. அப்புறம் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? ஆக நேற்று வரை நாங்க 2 பேரும் சண்டை போட்டுருவோம் காட்டினாலும் ஊரை கொள்ளையடிப்பதற்கு தான் அப்படி நாடகம் நடிச்சிருக்காங்கன்னு இப்ப வெளிப்படையா வருது. ஒருவேளை அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா, சேர்ந்திருந்தா 2 பேரும் சேர்ந்தாலே 108 இல்ல, கணக்கே தெரியாதாமா? அதனாலதானே ஆட்சிக்கு வர முடியல. இவர் மட்டும், விஜய் மட்டும் 108,
திமுக அதிமுக சேர்ந்தாலே 100 தாண்டிய. இப்ப வந்து காங்கிரஸ் சரி, விசிகே சரி, ஐயுஎம்எல் எல்லாரும் வந்து விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது இப்ப திமுக வந்து என்ன மனநிலைக்கு வந்திருக்குன்னா, கூட்டணி எல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்மளால தனிச்சே ஆட்சி அமைக்க முடியும்னு கனிமொழி பேசியிருக்காங்க. திமுக 57 இருந்து இன்னைக்கு வரல ஒரு தேர்தல தனியா நின்றுக்கா? போய் கனிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எந்த காலத்திலையும் தனியா நின்னதே கிடையாது. நின்று இருந்தாலும் இதை பத்தி பேச உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, ஆண்மை இருந்தா ஒரு தேர்தல் நில்லுங்க, அப்புறம் பேசுங்க. அப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து இல்ல அப்படின்னு சொல்றீங்க? இன்னும் சந்தேகமா இருக்கா? கெப்பாசிட்டி இருந்தா அவங்க தனியா நின்று இருப்பாங்கல்ல. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி எத்தனை கட்சி சொல்லுங்க? 23, 24 ஐ திங்க். அது திங், ஐ திங்க். அடாடாடாடா, எத்தனை நம்பர்னு சொல்ல முடியல. ஐ திங்க் உங்களுக்கு தான் பலம் இருக்குல்ல. 24 கட்சி ஏன் கேக்குறீங்க? எங்களுக்கு ஆண்மை இருக்கிறது இப்ப சொல்றீங்கல்ல. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியெல்லாம் கையில காலில் உளுந்தல கூப்பிட்டீங்க. அது வெளிப்படையா சொன்னா 10 கோடி தர்றேன், 15 கோடி தர்றேன் அப்படிலாம் கூப்பிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு பலம் இருக்குன்னு அர்த்தமா? உங்களுடைய பலவீனம் தான் அப்படி செய்ய வச்சது. அதனால எதிர்காலத்துல திரும்பி வர்றதில்ல. உங்க கதை முடிஞ்சு போச்சு. உங்க பாணிக்கு புரியுற மாதிரி சொன்னா ஓம் தஸ்ன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. உங்க கதை காலி. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ற, சீரியஸான ஒன்று சொல்றேன். அதிமுக உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, அது வெறும் உடைஞ்சுதான் போயிருக்கு. திமுக செதற போகுது. எப்படி 2க்கு மேல செதறதுனா 2க்கு மேல பல கூறா செதறும். ஸ்டாலினுடைய அண்ணன் பொண்ணே போய் எங்க சேர்ந்துருச்சு அன்னைக்கு காலையில. இவ்வளவு சோகமா தலையாட்டுறீங்க, ஆமாவா இல்லையா? அபிஷியலா அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. நிச்சயமா திமுகவுக்கு போனா மந்திரி ஆக்கிடுவாங்க. சேர்ந்து எல்லாம் வந்துருச்சு. அழகிரியுடைய பொண்ணு தாவேக்கால சேர்ந்து படமே வந்துருச்சு. ஆபீஷியலா வரலன்னா எனக்கு என்ன ஒண்ணு புரியல. அபிஷியல் என்ன? அபிஷியலா அவங்க கட்சியில இருந்து இவங்க கட்சியில இருந்தா சொல்லிட்டாங்களே சேர்ந்துருச்சுன்னு. அவங்க குடும்பத்துல இருந்தே முதல்ல போயிடுச்சு. அப்போ செதறல் துவங்கிருச்சா? துவங்கிச்சா இல்லையா? பாருங்க, விரைவில் பாருங்க. நான் வார்த்தையே நான் பக்குவமா தான் போடுறேன். அதிமுக உடைந்தது, திமுக சிதறும். உடையும் சொல்ல முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து சொல்றாங்க, எல்லாருமே திமுகல எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காட்டியும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும் இனிமே எல்லாரும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஆட்சியை பிடிச்சாங்க தாவேகா. அதனால நம்மளும் அதுல வந்து ஆக்டிவா இருக்கணும் இனிமே. அப்ப அவங்களுக்கு விவரம் தெரியலையா? அப்டேட் ஆகலையா? சரி, இதையாவது சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் ஆட்சியை பிடிக்கிறதா? அப்ப யாரும் நீங்க உங்க ஆட்சியை பத்தி யாருக்கும் தெரியலன்னு அர்த்தம். அப்படியா? என்ன பேச்சு இது? உங்க 5 ஆண்டு காலங்களில் நீங்க மக்களுக்கு செஞ்சது என்ன? நாங்கள் இதை செய்தோம், ஆனா மக்கள் எங்களை ஆதரிக்கல. சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு. அதை விட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்தாங்களாம். உங்க அப்பா என்ன சயின்டிஸ்டா? கீதாஜியோட அப்பா யாரு? இதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. தூத்துக்குடி ஆர்மர்ல அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டு சொல்லுங்க கீதாஜி. இருந்தாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு வந்து என்ன அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னு தெரியலையா? ஸ்டாலின் அவர்களே வந்து எல்லாரையும் கேக்குறாங்க. நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஐயோ, நான் என்ன பண்றேன்? தாரா தாரா வந்தாரான்னு பாட்டு பாடுறது வேற வழி இல்லை. நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஊதாரி ஆட்சியில என்ன நடந்து தெரியல. லிமிட்டுக்கு உட்பட்டு தான் கடனை வாங்கி இருக்கிறோம். வாங்குனீங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. சும்மா லிமிட் ஆகுது. வாங்குனீங்களா? எதுக்கு வாங்குனீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க யோக்கியம் தானே? 6 லட்சம் கோடி கடன் வாங்கணும், பிஹெச்எல் மாதிரி ஒண்ணு கட்டணும், நெய்வேலி மாதிரி சுரங்கத்தை வச்சோம், இல்லைங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஃபேக்டரி மாதிரி வச்சோம், ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரி இருக்கு அது மாதிரி வச்சோம், எதாவது சொல்லுங்க. குண்டூசி தயார் பண்ற ஒரு இதையா வச்சிருக்கீங்களா? 10 லட்சம் கோடி கடன். இந்த மூதேவிங்களுக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, குறைஞ்சபட்சம் கூச்சம் வேணாம். மக்கள் என்ன முட்டாள்களா? இவங்க இப்படியே பேச போனாலும் அமைதியா இருக்க மக்கள் வேற மாதிரி ஆயிடுவாங்க. அதாவது குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண வச்சு இப்படி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துட்டாரு. அதை இப்பதான் சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளை வச்சு அவங்க பொண்டாட்டியே போட்டு போட வச்சுட்டாங்க போல இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு வரும்போது சோஃபார் இவ்வளோ டேஸ்லயே வந்து விஜய் அலை வந்து இந்தியா முழுக்க வீசுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி அந்த
மக்கள் கூட நினைக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுடைய அலை அங்கேயும் வீச தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கருத்துகள். அப்ப உங்களுடைய பார்வையில அவருடைய நான் அந்த அலை வலையெல்லாம் சொல்ல மாட்டேன். அலைனா உங்களுக்கு தெரியாம சொல்லிக்கணும். அலைனா வரும், திரும்பி உள்ள போயிடும். இது திரும்பி போகாது, நிலைக்கும். அதனால அது அலை அல்ல, புரிஞ்சுக்குங்க. இது வந்து விஜய் அலையா அல்லது உங்க அலையா ஏன் அலையா அப்புறம் இருக்கட்டும். இந்த அலை நல்லதா கெடுதலா? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லாத தமிழ்நாட்டில் பல பேர் ஜெயிச்சிருக்கான் ஒரு காலத்துல. ஆனா இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 5 கோடி இல்லாம தேர்தலில் நிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு இல்ல. அதை கண்டு, அதாவது நல்லோர்கள் நெஞ்சம் புழுங்கீரு கண்ணற்ற சேய் போல கலங்குவதும் காண்கிளையோன்னு பாரதி சொன்னதான் நினைப்பு வருது. ஜனநாயகம் இப்படி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கெல்லாம் வேதனைப்பட்டோம். ஒரு பெரிய சூறாவளி தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. பாக்கெட்ல 10 ரூபா இல்லைன்னாலும் அவன் தேர்தலில் நிக்க முடியும், அவன் ஜெயிக்க முடியும் என்பதை உருவாக்கி இருக்கு. இந்த ஜாதிக்கு தான் ஜெயிக்க முடியும், அது இல்ல. இந்த மதம் தான் ஜெயிக்க முடியும், அது இல்ல. மனுஷனா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குல்ல. அது ஜனநாயகத்தை மீண்டும் ஒரு நல்ல திசைக்கு போகுது. அந்த காலத்துல உங்களுக்கு நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, மற்ற ஜாதியில் 1000 பேர் இருக்கலாம், நீங்க எல்லாம் காமராஜருங்க கக்கன்பீங்க அந்த மாதிரி சொல்லிட்டே வருவீங்கல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேதை சொல்லியிருக்காரு, 3% இருக்காங்க பிராமின். கோமதி சங்கர தீட்சர்னு ஒருத்தர் அம்பா சமுத்திரத்தில், அவரை தேடி போறார் காமராஜர் வீட்டுக்கு. ஒரு குடிசையில் இருக்கிறவரு, என்ன காமராஜ் ஏன் குடிசைக்கு வந்திருக்கேன்னாரு. ஐயரே, நான் தான் உன்னை தேடி வரணும், நீ என்ன தேடி வரக்கூடாது. இவர் முதல் மந்திரி. என்ன சொல்ற, நீ நாட்டுக்கு தியாகம் பண்ண ஆளு, சுயநலமே இல்லாம வாழ்நாள் முழுக்க சுதந்திரத்துக்காக போராடி அடிபட்டு உதப்பட்டு வந்திருக்கிற உன்னை நான் வந்து பார்க்கணுமே ஒழிய என்ன நீ பார்க்க கூடாது. சரி, நான் என்ன பண்ணணும், எதுக்காக வந்தேன், தேர்தல் வருது இல்ல, நீங்க நிக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன விளையாடுறியா, நான் இருக்கிறதே புறம்போக்குல குடிசையில் இருக்கேன், என் பாக்கெட்ல ஓட்டக்கால்னா கூட கிடையாது, நான் எப்படி நிக்க முடியும். அன்றைக்கு காமராஜ் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வரி இருக்குல்ல, அது மக்களுக்கு தெரியாதவருடைய விளைவு தான் நடுவில் இவ்வளவு ஆபத்து. அவர் என்ன சொன்னார்னா, இந்த நாட்டிற்காக உண்மையாக தியாகம் செய்த உங்களை போன்றவர்களாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் நீங்கள் ஒதுங்கி கொண்டால் தப்பான மனிதர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து விடுவார்கள், அது இந்த நாட்டையே நாசமாக்கிடும். அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நின்னாரு, 100 ரூபா கூட செலவு பண்ணல, 3 தடவை எம்எல்ஏ. இது மாதிரி ஒரு ஊர்ல இல்ல, தமிழ்நாடு முழுக்க அப்படி இருந்துச்சு, பல இடங்கள்ல சொல்லுவேன். அப்படி இருந்த நிலைமை மாறிதான் காசு இருக்கணும், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணணும். ஒருத்தர் கூட பெரிய மேத ஒருத்தர் சொன்னாரு, வீட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தும் இவங்க ஓட்டு போடல, மனசு தாங்கலன்னு. இந்த பைத்தியக்காரெல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சா பாருங்க. இந்த நேரத்தில் நீ 5000 5 லட்சம் கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு இல்லைன்னு முடிவெடுத்தாங்களா மக்கள். இது தமிழ்நாடு நல்ல திசையை நோக்கி நகர்ந்து இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்பதை என்னை போன்றவர்கள் மகிழ்கிறோம். ஆட்சியில் யார் வேணாலும் வரட்டும், ஒரு வியாபாரம் வச்சிருங்க, 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாழைப்பழம் விற்கிறீங்க தெருவில், போகும்போது என்ன லாபம் பார்ப்பீங்கல்ல. நீங்க கார் போகும்போது அங்கங்க நின்று வசூல் பண்றாங்கல்ல, சின்ன சின்ன சாமான்லாம் வித்துட்டு இருப்பாங்க பையில வச்சுக்கிட்டு. சாயந்தரம் போகும்போது 50 ரூபா கிடைக்காம 100 ரூபா கிடைக்கும் பார்ப்பாங்கல்ல. தேர்தலில் 10 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஒருத்தன் எம்எல்ஏ வந்தா அவன் யோக்கியனா இருப்பானா? தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிற போது அவன் செலவு செய்யாமலே அவனுடைய தியாகத்திற்கும் நேர்மைக்கும் ஓட்டு உழுதுன்னா அவனும் ஆட்சிக்கு வந்தபோது அதிகாரத்துக்கு வந்தால் அவனும் நேர்மையாகவே இருப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப உருவாயிருக்கு. நேற்று வரலாம் சும்மா ஓட்டு போட்ட, என்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு அவன் கேட்டான். மக்கள் பதில் சொல்ல முடியல. இப்ப யாரும் அப்படி கேட்க முடியாது, என்கிட்ட பணம் வாங்கிட்டா ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அவன் பணம் கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஏய், ஏன் வேலைக்காரன்டா நீ, ஒழுங்காரு, சாதாரண சொல்லலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருக்குல்ல. அது சீரழிஞ்சு போன தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல துவக்கமாக வந்திருக்கு. அதை பலப்படுத்துவதற்கு என்னன்னு பார்ப்போம்.